என்பது உடனிகழ்ச்சி. எதுக்கு? அறிவு விளக்கம் இல்லையா? 9ஆம் நூற்பா ஆன்ம சுத்தி அப்படின்னும். ஆன்ம சுத்தி. 10ஆம் நூற்பா பாச சயம் அப்படின்னுது. அதனால இந்த ஆன்ம சுத்தியின் பயன் பாச நீக்கம் அப்படின்னு சொல்லப்படாது. அப்படி சொல்லியிருக்கு, உங்க புத்தகத்தில் எழுதியிருக்கு. அப்படி எடுத்து பார்த்தேன். அப்படி சொல்லக்கூடாது, அப்படித்தான் எழுதியிருக்கு. அப்படி எழுதக்கூடாது. ஏன்னா ரெண்டும் ஒரு பொருள் மேல் நின்றதுன்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டும் பாச சுத்தி ஆன்ம சுத்தினாலும் பாச செய்யம்னாலும் ஒண்ணு, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு அப்படி சொல்லியிருக்கும் போது நாம அத காரண காரியம்னு சொல்லக்கூடாது. புரியுதா? ஆமா. அப்ப ஏன் சொல்லியிருக்குதுன்னா இதெல்லாம் ஒரு பொருளை பற்றி தான் பேசுது. ஆன்ம சுத்தினாலும் இது ஒண்ணும். அப்போ அந்த சாதனை செய்யும் போது பயன் தனியாய் வருவதில்லை. சாதனை செய்யும் போது சாதனை செய்ய செய்ய பயன் கூடைய உடக நிகழ்ச்சி என்பதை உணர்த்துதற்கு இல்லையா? அப்போ அங்க என்ன சொல்லணும்? சாதிக்கும் முறை, சாதனத்தை பெறுமாறும் சாதிக்குமாறு சொன்னது. அப்போ சாதித்தார் விளைகிற பயன்னு சொல்லணும். ஆன்ம சுத்தியின் பயன் இருக்காது. ஆன்ம சுத்தி தான் பயன். விளங்குதா? எதன் பயன்? சாதனையின் பயன் சொல்லணுமே தவிர இப்படி சொல்லப்படாது. புரியுதாமா? அப்போ அந்த சாதனை செய்தால் பயன்கிறது விட்டுட்டு தான் முடிச்சு இருப்பதான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு 8ஆம் நூற்பாவிலே சொல்றார். நீங்க தவத்தை செய்யும் போதே சாதனை செய்யும் போது இல்லையா, இந்த தவத்தின் பயனெல்லாம் அறிவுல நிகழ்து. அப்ப நாம இதை செய்யும் போதே அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் இல்லையாமா? அப்போ இசைத்த இருவினை ஒப்பின் இல்லையா, இறப்பில் தவத்தான் இசைந்த இருவினை ஒப்பன் அப்படின்னு அங்க 8ஆம் நூற்பாவில சொல்லி இருக்கிறார். முதல் அதிகரணம் 2வது பாட்டு அதானே? ஆமா. பசித்து உண்டு மீண்டும் பசிப்பானை ஒப்பும் இசைத்து வரும் வினையின் இன்பம் இசைத்த இருவினை ஒப்பின் இறப்பில் தபத்தால்ங்கிறத இறப்பில் தபத்தான் இசைந்த இருவினை ஒப்புன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அது செய்யும் போதே இருவினை ஒப்புங்கிறது ஒரு பயன். விளங்குதா? ஆமா. அப்போ அதுல பயன், அதெல்லாம் அவாந்தர பயன். அதெல்லாம் என்ன பயனு? அவாந்தர பயன். அவாந்தர பயன் என்ன? அவாந்தர பயன் என்னதுமா? இடைநிலை. முடிந்த பயன் பின்னால கடைசியில வரும். இப்ப இடைநிலையில நிகழ்கிற பயன் நாம அதை நோக்கி செய்யல இல்லையாமா? போற வழியில இதெல்லாம் வரும். போற வழியில இதெல்லாம் வரும், இந்த பயன்கள் எல்லாம். எனவே இதை செய்யறவன் அவாந்தர பயன்ல பற்று வச்சு செய்யக்கூடாது. இதை செய்யறவன் எதுல பற்று வச்சு செய்யணும்? முடிந்த பயன்ல பற்று வச்சு செய்யணும். புரியுதா? நாம புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு செய்யப்படாது. அப்படி செஞ்சா இருவினை ஒப்புலே வராது அப்படிங்கிறார். விளக்குதா? அதனால
அந்த 11வது நூற்பா என்பது இப்படி அந்த பயன் அதுல இது 2வது பயன். முதல் பயன் பாச நீக்கம். பாச நீங்கினதுனால உடனிகழ்ச்சி என்னது? அறிவு விளக்கம். சிவஞானம் விளங்கி இருக்கு. அம்மை விளங்கி இருக்கிறான். அம்மை விளங்கி இருக்கிறான். இந்த அம்மைனா என்னது? ஞானம் என்பது சாதனம். ஞானம் என்பது இன்ப சாதனம். இன்பத்தை அனுபவிப்பதற்கான சாதனம் அது. அது 8ஆம் நூற்பாவுல சொல்றாரு. சாதனத்தை பெருமாறும் இல்லையா? சாதனத்தை ஆன்மாக்களுக்கு ஞானத்தை உணர்த்தும் முறைமையினை உணர்த்துதல் முதலிற்று அப்படின்னு. சாதனம் எதுங்கிறதா சொல்றது அங்க. அப்போ அதனால இங்க அந்த சாதனத்தை பெற்ற பின்பு, அது சாதனத்தை பெறுதல் 10ல சொல்லப்பட்டது. ஓதுமுறை நிற்குமுறை என்று 2ஆக வகுத்து சொல்லப்பட்டது. அது ரெண்டும் என்னது? ஞான பூசணையில ஓது முறையும் நிற்கும் முறையும், மந்திரத்தை கணிக்கிற முறை, மந்திரத்தை கணிக்கிற முறை, அஞ்செழுத்தை சொல்றது. அப்போ அந்த ஞானத்தை வேண்டி நிற்பவன் மந்திரத்தை எப்படி கணிக்கணும் அப்படின்னு இருக்குது. எப்படி நின்னுகிட்டு கணிக்கணும்? எப்படி? எது நிக்குது? என்னமா ஞான பூசையில எது நிக்கும்? எது நிக்கும் படுக்கும்னு சொல்லப்படாது. இங்க என்னது? இந்த அறிவினால செய்யறோம். எதனால செய்யறது? ஆமா. எதுக்காக செய்யறோம்? ஞானத்துக்காக செய்யற பூசை தானே ஞான பூசை. ஞானத்தினால் செய்வதா ஞானத்திற்காக செய்வதா? என்னமா எதுக்காக செய்யறது? கேள்வியை கேட்டா சிரிக்காங்க. ஏரியா பார்த்து இவங்க என்னத்தையே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ட்ராக் 100 பக்கம் போயிட்டு இருக்கு. ஆமா. அப்போ இதுதான், இந்த சந்தேகம் எல்லாம் வரக்கூடாது. வரணும், வந்துதான் தெரியணும். அதுதான் அங்க கேட்கும் போது அவர் சொல்றாரு, ஞானமெல்லாம் இந்த ஆன்மாக்களுக்கு படிமுறையில் விளங்குவது. எப்படி விளங்குவது? எனவே இந்த ஞானம் வாயில் காட்சி, ஐய காட்சி, தெளிவு காட்சி என்று மூவகைத்து. அப்போ ஒரு ஞானத்தை கொண்டு அதனினும் மேலான ஞானத்துக்கு முயல்தல் என்று கொள்ளணுமே தவிர இதுல எங்க ஐயம் அப்படிங்கிறார். புரியுதா? புரியுதாமா? அப்போ இங்க 9ஆம் நூற்பாவுல நாம ஞான பூசை செய்யறோம். ஞான பூசை செய்யறங்கிறது, அங்க ஞானம்ங்கிறது வீடு பேற்றில் இச்சை. அது என்ன சொல்லி இருக்கிறாரு? ஆமா. அப்ப
ஞானத்துல பெறணுங்கிற இச்சை பாசமது அகல ஞானம் பற்றலுகிறார். என்ன சொன்னாரு? பாசமது, பாசத்துல இருந்த பற்று போய் அப்ப பாசமது அகல ஞானம் பற்று. ஞானத்துல முழுமையா பற்று வருவதற்கும் பாசத்துல இருக்க பற்று நீங்குவதற்கும். அப்போ இந்த பாசத்துல பற்று நமக்கு கேட்ட மாத்திரத்துல நீங்கிறாது, கேட்ட மாத்திரத்திலே நீங்காது. அது சாதிச்சு செய்ய போகணும். விளங்குதா? அதுதான் 9ல செய்யறாரு. விளங்குதாமா? அப்போ அங்க நாம 9ல அதுக்காக இந்த பாசத்தை கொண்டு என்ன செய்யறோம்? இந்த பாசத்தை கொண்டு தான் பூஜை செய்யறோம். எதுக்கு செய்யறோம்? ஆமா, அதுல ஞானத்துல பற்று வச்சு இந்த கருவிகள் இருந்து நீங்குவதற்கும் சிவஞானம் விளங்குவதற்குமாக முயற்சியை செய்யறோம். அதுதான் அங்க சத்துடன் என்று அசத்தை நீங்குவதற்காக செய்யறது. அப்போ அதனால பெற்றது என்னது? அதுவும் ஞானம்தான். அது திரிபிடி ஞானம், மயக்க அறிவு, தெளிவின்மை. அப்போ அது தெளிவில்லாம இருந்ததுனால தெளிவு பெறுதல் பொருட்டு செய்யறது தான். அதாங்க அசுச்சினார். 5 எழுத்த பழையபடி ஓதுறது. இப்படி நின்றுகிட்டு ஓதுனா தெளிவு வந்துடும். விளங்குதா? அப்போ எல்லாமே ஞானத்தை நோக்கி செய்யறது தான். கேட்டா அப்படி மயங்கப்படாது, தெளிவா சொல்லணும், இதனால இதை செய்யறோம். புரியுதா? ஆமா. அதனால அந்த ஞானத்தை முழுமையா ஞானத்தை ஏகனாகி இறைபணியில் நின்று அதை பெற்றா, பெற்றதை கொண்டு என்ன செய்யணும்? அதுதான் இங்க சொல்றது. 11ல சொல்றது. ஞானத்தை பெறுகின்ற முறைமைய 10ல சொன்னாரு. அந்த பெற்ற ஞானத்தை கொண்டு என்ன செய்யணுங்கிறத 11ல சொல்றாரு. அப்போ இது ஒரு படி, இதுக்கு அடுத்த படி 2வது படின்னு. இது பயனியல்ல முதற்படி, அதுக்கப்புறம் இது 2வது படி. அப்ப அந்த முதப்படி ஏறியாச்சு, 2வது படியில ஏறணும் இல்லையா? அப்ப முதப்படி ஏறியாச்சுன்னா அந்த படி நிரந்தரமா அப்படி நிக்குமான? நிக்காது. இங்க சொன்ன மாதிரி இந்த படி ஏறியாச்சு, இனிமே அடுத்ததை பார்ப்போம் அப்படின்லாம் பார்க்க முடியாது. ஏமா? ஏன் அப்படி? நீங்க என்ன புரிய மாதிரியுமா சொல்றீங்க? ஒரே குழப்பமா சொல்லிட்டு ஏன்னா ஏம்னாமா அந்த ஏகனாகி இறைவனி நின்றதுனால பெற்ற ஞானம் இருக்குதே, அது அவனோடு ஏகனாகி இருக்கிற வரைக்கும் தான் விளங்கி நிற்கும். ஆமா, விளங்குதா? அப்ப அந்த ஏகனாகி இறை பணியில் நிற்கிறது. அறிவும் செயலும் அவனிடத்துல ஒன்று நின்று பெற்றது. அறிவும் செயலும். ஏன்னா இந்த ஆன்மாங்கிறது என்னது? ஞான கிரியா ரூபி, ஞான கிரியா ரூபி அப்படின்னு ஆகமம் சொல்லியிருக்கு. நமக்கு என்ன சொல்லியிருக்கு? ஞானம்னா ஆன்மாங்கிறது ஞான கிரியா ரூபின்னு. அறிவும் அனுபவமாகிய தொழிலும் உடையது. 2 உடையதுதான் ஒரு பொருள் இல்லையா? அப்ப அது 2ம் பெருமானுடைய பூசையில இருக்குது. 2மே பூசையில இருக்குது. அப்படி நின்று பெற்றதுதான் அறிவு, இந்த ஞானம். அப்போ அறிவாலும் செயலாலும் அவனிடத்துல ஒற்றித்து நின்றால் பெறுவதுதான் சிவஞானம். அப்போ
இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது இதுல சூத்திரம் அடுத்த சூத்திரம்னு சொல்லியிருந்தா கூட அப்படி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வரும் அப்படின்னு நினைக்கப்படாது. அப்படியெல்லாம் இப்படி நிக்கும் போதே அடிஷனலா அதை செய்யணும். இப்படி நின்றுகிட்டே என்ன செய்யணும்? விளங்குதாமா? தனித்தனியா அப்படி சேர்ந்தாச்சு நின்னாச்சு, இனிமே அடுத்ததை பார்ப்போம். அப்படி நின்றுகிட்டே இருந்தாதான் அந்த ஞானம் விளங்கும். அப்படி நின்று கொண்டே என்ன செய்யணும்? ஆமா. இப்போ நாம அடங்கி நின்றோம். இதெல்லாம் இதுதான் நம்முடைய சாஸ்திரங்களுடைய நுட்பம். இப்ப நாம அறிவாலும் செயலாலும் அவன்கிட்ட அடங்கி நிற்கும். விளங்குதாமா? அது ஓங்கு உணர்வு. அவன் நம்மகிட்ட ஒடுங்கிறது, நாம அவன்கிட்ட ஒடுங்க, அவன் இன்ப மையத்தை நம்மகிட்ட ஒடுக்குறான். அதுதான் அடுத்ததுங்கிறது. விளங்குதா? ஆமா. இது உடனிகழ்ச்சியில தனித்தனியும் தான் சொல்லியிருப்பாங்க. சொன்னாலும் ஒரு கோடு போட்டு நீக்க வர இப்படிலாம் நீக்க முடியாது. நாம இப்படி நிக்க நிக்க அவன் என்ன செய்வான்? அந்த உணர்த்துறவன் இத உணர்த்துறான். நாம இப்படி நின்னவனுக்கு அந்த கூலிய கொடுக்கறான் அவன். விளங்குதாமா? நமக்கு அறிவில்லை செயல் இல்லைன்னு அவங்கிட்ட அடங்குறோம் இல்லையாமா? அப்படி அடங்கி நின்னா அவன் என்ன செய்யறான்? அவன் பங்குக்கு தன்னுடைய உபகாரத்தை உணர்த்துறான். விளங்குதா? அப்போ என்னடா இது? முதல்ல பாசத்தை உணர்த்தினா, இரண்டாவது நம்ம உணர்த்தினா, தன்னை உணர்த்தி தன் ஐயை உணர்த்துறான். எப்படி வருது பாருங்க. விளங்குதாமா? ஆன்மாவினுடைய சொரூபத்தை உணர்த்தணும். விளங்குதா? ஆமா. அப்படி உணர்த்தின முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யறான்? தன்னை உணர்த்தணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலனை கூட்டிக்கிட்டே போறான். புறம் பலன் தான், எல்லாமே பலன் தான். அதுதான் பார்த்தீங்க, அருளே எல்லாம். எதைத்தான் அவன் அருள் இல்லைன்னு சொல்றது? அவன் செய்யறது எல்லாமே அருள் தான். இத பிரிச்சு அந்த கடைசியில உள்ள அந்த ஒரு சூத்திரத்தான் என்பொரு நிலை அப்படின்னு ஆயில்ல. பெருமான உணர்த்தினா அவனை உணர்த்துறதுதான் என்பொருள். என்பனை உணர்த்துறது மற்றதெல்லாம் உலகத்தையோ உன்னை உணர்த்துறதெல்லாம் அதுக்கு போறதுக்காக. விளங்குதா? அப்போ இந்த சூத்திரம் நாம அந்த தோற்றுவாய் தான் போனதுல கடைசியில பார்த்திருந்தோம். நம்ம அதான் நம்ம பார்த்தோம். ஆமா, அத போன வகுப்ப சொல்லும் போதே இன்னும் தோற்றுவாய் முடியல அப்படித்தானே சொல்லி பார்த்தோம். என்னப்பா தோற்றுவாய்க்கு நிறைய தோற்றுவாய்க்கு ரொம்ப சொல்லிருக்காங்க, குறைக்கணுங்காங்க. என்ன சார் இது போயிட்டே இருக்குது? அம்மா என்ன சொல்லிட்டாங்க? ஒரு அளவுக்கு மிஞ்சி போயிட்டு இருக்கு சார். அது அப்போ இந்த நூற்பாவுல
அந்த இறைவன் ஏகனாகி இல்லையா, அத போனதுல பார்த்தோம். அந்த அறிவு ஒளிபோல் பிரிபெறும் அத்துவிதம் அப்படின்னு இதத்தான் புடைநூல் ஆசிரியர் சொல்லியிருக்கிறாருன்னா பார்த்தோமா இல்லையா. அங்கேயும் ஒன்றில் தங்கி நின்று அல்லது தன் தொழில் நடத்தாது இல்லையா. அப்போ நாம புதல்விடத்து ஏகனாகி அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாய் நின்று ஆன்மான்னு வருதலாமா. அதுதான் போன வகுப்புல பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அதனால அந்த ஆன்மா அவ்வாறு அத்துவிதமாய் உடன் நின்று, இறைவன் அவ்வாறு அத்துவிதமாய் உடன் நின்று அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகி நின்றது ஆன்மா இல்லையா. அப்போ முதல்வன் அவ்வாறு அத்துவிதமாய் உடன் நின்று கருணையான் உபகரித்து வருகின்ற ஒருமையை நோக்குந்தோறும் அப்போ இது ஆன்மா செஞ்சத பாட்டுல சொன்னாரு, சூத்திரத்துல, இதுக்கு முந்தின சூத்திரத்துல இல்லையா. இப்ப ரெண்ட சூத்திரத்துல என்ன சொன்னார்னா, முதல்வன் அவ்வாறு அத்துவிதமாய் நின்று, எவ்வாறு ஏகனாகியும் இல்லையா இறைபணியிலும் இந்த ஆன்மா நிற்குமாறு அத்துவிதமாய் உடன் நின்று செய்த கருணையான் உபகரித்து வருகின்ற ஒருமையை நோக்குந்தோறும். அப்புறம் தன்னை உணர்த்துறான். இப்போ ஏகனாகி இறைபணி நின்று அறிவு விளங்குறதுனால தன்னை உணர்த்துறான். அவன் தன்னை உணர்த்துறதுன்னா அவனுடைய குணத்தை உணர்த்துறது தான் இல்லையா. அதத்தான் சூத்திரத்துல என்ன சொன்னாரு, அவனுடைய குணத்தை சுருக்கி காட்டியும் கண்டும் உபகரித்து வருவதுனாரு. இதை எப்படி செய்யறான், அத்துவிதமாய் நின்று உடன் நின்று, அத்துவிதமாய் உடன் நின்று உபகரித்து வருகின்ற உரிமை. அப்போ என்ன உரிமை, என்ன உரிமைமா? என்ன உரிமை? ஆண்டானும் அடிமையும், ஆண்டானும் அடிமை. அதனால ஆண்டவன் சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன். அதனால இதெல்லாம் செய்யறான். வேற எந்த காரணத்தை கொண்டும் அதுக்கு காரணம் கிடையாது. அதனால உபகரித்து வருகிறான். இதனால அவனுக்கு எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் எதனால? அவன் காட்டு உபகாரம் காணு உபகாரம்னு செய்யறதுனால அவனுக்கு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறத சொல்றார். அப்படி உபகரித்து வரும் உரிமையை நோக்குந்தோறும், அப்போ அவன் செய்யறது அந்த உரிமை பற்றி நோக்குந்தோறும். அப்படின்னா அவன் அறிவிக்க அறியும் தோறும் அவன் உபகாரத்தை அவன் உணர்த்தினாலன்றி நாம உணர மாட்டோம் இல்லையா. அப்போ நோக்குந்தோறும் அப்படின்னா பல முறை நினைக்கிறது. அவனுடைய உபகாரத்தை அவன் உணர்த்த, மீள மீள உணர்த்த, அந்த பொருட்கள் செல்லும். எந்த பொருட்கள்? உபகாரத்தை பெறுபவன் அந்த உபகாரி ஆகிய பொருள். யாரு பொருள்னு சொல்றது? யார? எத?
அந்த உபகாரி இங்க என்ன சொல்றாரு? பொருள்ங்கிறார். அந்த உபகாரத்தை செய்வோம் இடத்து. ஏன் அத சொல்றது? ஏமா அத சொல்றாரு? தாய் ஏன் அத சொல்றாரு? ஏன்னா நமக்கு இதுகாரும் நமக்கு எதுல இருந்தது? இச்சையெல்லாம் அந்த உபகாரி செய்யற பொருள்ல தான் இருந்தது. பற்றெல்லாம் எதுல இருந்தது? பொருள்ல இருந்தது. என்ன கொடுக்காமனா அதுலதான். இப்ப பொருள்ல போகல, கொடுத்ததுல கொடுப்போன் இடத்து போகுது. விளங்குதா? அதனால அப்படி உபகரித்து வருகிற அந்த உபகாரத்தை செய்கிற பொருளின் கண் மாற்றம் தானமா இது? மாற்றம். அதுகண் செல்லும் இச்சை. அந்த இச்சை அடங்காது அப்படின்னு என்ன? இச்சை அடங்காதுன்னு என்ன? அடங்காதுன்னு என்னமா? ஏன்னா அடங்காது மீதூர்தான். இது நாம அங்க படிச்ச மாதிரி எல்லாம் வந்து இப்ப அங்கதான் பார்த்தோம். அது இங்கேயும் வரும். ஏன் அப்படின்னா வினை வழிபட்டு வருவதெல்லாம் அந்த வினையின் அளவுட்படும். அதெல்லாம் எதுக்குள்ளும் அளவுட்படும். இதெல்லாம் அந்த கருணையின் பால்பட்டது. பெருமானுடைய கருணையின் பால்பட்டதுனால பெருமான் கருணைக்கு எல்லை இல்லை. அதனால இதுவும் எல்லை இல்லாம போகுது. கிடையாது. புரியுதா? அதனால அந்த உபகாரி இடத்துல சொல்லுது இச்சை மீதூர்தல் அப்படின்னு சொன்னா இச்சை அடங்காத மீறுதல் என்கிறார். ஏன்னா அது வினை வழி போல் எல்லையின்மையின். வினை வழி வருகிற இச்சை போல இதுக்கு எல்லையின்மையின். அது அடங்காது. மீது ஊர்தல், மேலும் மேலும் ஓங்குதல், மேன்மேலும் ஓங்குதல். ஓங்குதல் இன் அப்படின்னா என்னன்னு ஏது பொருள். அப்படி வந்ததுனால அப்போ இந்த இச்சை மீறுவதற்கு எது காரணம்? என்னமா? அந்த உபகாரத்தை நாம் உணருமாறு உணர்த்துதல் இல்லையா? உணருமாறு உணர்த்துதல் காரணம். அதத்தான் அங்க உணர்த்துத நோக்குந்தோறும். நாம உணர்தல்ங்கிற நோக்குதல் என்னது? அறிவினால் உரிமையை நோக்குந்தோறும் நரலியா. நோக்குந்தோறும் என்னது? அது இடையீடின்றி அறிதலை உணர்த்திச்சு. இல்லையா? இடையீடின்றி அறிகிறோம். ஏன் இடையீடு அன்றி அறிகிறோம்? ஏன் இடையீடு அன்றி அறிகிறோமா?
ஏமா இடையீடின்றி அறியறதுக்கு என்ன காரணம்? என்னம்மா? அத சொல்லுதா. ஏன்னா இது அந்த பாச ஞானம் போல விட்டு விட்டு வருகிற ஞானம் இல்ல. அந்த ஞானம் சிவஞானம். அது என்ன ஞானம்? சிவஞானம். சத்தானது ஞானம். அது என்னது? சத்தான ஞானம். அது இடையீடு இல்லாத அறிவு. அதனால அது இடையீடு இல்லாத அறிவு. அவனும் இடையீடின்றி அறிவிக்கிறான். அதை பற்றி ஆன்மாவும் இடையீடின்றி அறியுது. அப்பா அப்படி இடையீடின்றி அறிந்த காரணத்தான் அதான் அறிதலான். இடையீடின்றி அறிதலான் அந்த பொருள் மீது. அப்ப இடையீடின்றி அறிவித்து அறிய செய்த பொருள், அறிவித்து அறிய செய்த பொருள் மீது அந்த அறிதலோடு இச்சையும் மீறுதலின். அந்த அறிவோடு இச்சையும் மீதுதல். அப்போ முதல்ல அறிவு மீதுருது, அப்புறம் இச்சை மீது. அடங்காது மீறுதலின் அந்த இச்சையே தானாக விளங்கி தோன்றும். இச்சையே தானாக விளங்கி தோன்றும். இச்சையே தானாக அந்த இச்சை வேறு, அந்த இச்சையின் பயனாகிய ஆனந்தம் வேறு என்று. இச்சையின் பயனாகிய ஆனந்தம் வேறு. அப்போ அந்த இச்சையே பேரானந்தம் தானாக. அந்த இச்சைதான் ஆனந்தம். அப்போ எவ்வளவு இச்சையோ அவ்வளவு ஆனந்தம். அப்போ அவன்கிட்ட எவ்வளவு இச்சை இருக்குதோ அவ்வளவு ஆனந்தம். அப்போ எவ்வளவு அறிந்தானோ அவ்வளவு இச்சை, எவ்வளவு இச்சையோ அவ்வளவு ஆனந்தம். அதனால அந்த இச்சையே தானாக விளங்கி தோன்றுதல். விளங்கி தோன்றுதல் அப்படின்னா என்னது? விளங்குதலும் தோன்றுதலும். அப்படின்னா பேரானந்தம் விளங்குதலும் தோன்றுதலும். அதான் விளங்கி தோன்றி அறிவிலே வெளிப்பட்டு. விளங்கினானது வெளிப்பட்டு. அந்த இன்பம் வேற இடத்துல இருந்து வரல, அது அறிவில அடங்கி இருந்தது, வெளிப்பட்டு அத விளங்கி அது மயமாக தோன்றுதல். அது விளங்க அந்த மயமா தோன்றுதல். ரொம்ப சூப்பரா சொல்றாரு.
அப்போ அந்த ஆன்மா அதுவாய் தோன்றுது, இன்பமயமா. அந்த இன்ப கணமா அவன் நிக்கான், இவனும் இப்ப எப்படி நிக்கான்? இன்ப வடிவா நிக்கிறான். அப்போ அப்படின்னா என்னது? அந்த இறங்கிய இச்சையோ அறிவோ எல்லாம் பின்னால போயிடுது. இந்த ஆனந்தம்னு அனுபவம் மட்டும்தான் மேல நிக்குது. விளங்குதா? இது மீது ஊர்ந்து நிக்குது, மற்றதெல்லாம் ஒடுங்கி நிக்குது. இதெல்லாம் அறிதல் இச்சையெல்லாம் ஒடுங்கி, இது மட்டும் விளங்கி, இது மாத்திரம் தோன்றி நிக்குது. விளங்கி பேரானந்தம் விளங்குதலும் வெளிப்படுதலும் அதுவாய் ஆன்மா தோன்றுதலும். விளங்குதா? அதை எப்படி சொல்லிட்டாருங்க? அந்த விச்சையே தானாய் விளங்கி தோன்று. அந்த பேரானந்தத்தை அனுபவிக்க பெரும், அதனால அது பேர் எல்லாம் அவன் கொடுக்க பெரும். இதெல்லாம் இந்த ஆன்மாட்ட தானா நிகழல, எல்லாம் அவன் கொடுத்தது. பேரானந்தத்தை அனுபவிக்க, அனுபவிக்க அப்படின்னு பின்னால பின்னால பவித்தல். ஆமா. அப்போ மீள மீள அந்த இன்பத்தை தூய்த்தார். அதான் அனுபவித்தல். அதான் பகுத்தல்ங்கிறத பவம்னா பிறப்புன்னு சொல்றோமா? புணர்ந்தால் புணருந்தோறும் பெரும்போகம் பின்னும் புதிது புதிதாய் தோன்றுதல். அதுதான் அணு. மீள மீள புதுசு புதுசா தோன்றுது. அதே அப்பா, இதை எப்படி இந்த சாஸ்திரத்துல இருக்கிறத தோத்திரத்துல சொல்றாங்க பாருங்க. அனுபவிக்க பெரும் என மேற்கூறிய ஆசங்கையை என்ன கூறிய ஆசங்கை? என மேற்கூறிய ஆசங்கை. எங்க மேற்கூறிய ஆசங்கை? சொல்லுங்கம்மா. மேலனா முன்னால முன்னால சொன்ன ஆசங்கை. என்ன ஆசங்கை? காட்டியும் கண்டும். என்ன காட்டியும் கண்டும்? எல்லாம் கதைய மறந்துட்டு, முதல்ல சீதைக்கு ராமனுக்கு என்ன உறவு சொன்னோம் அப்படின்னா ஒண்ணு மறந்து போச்சு. பழைய கதையை ஆசங்கையில எங்க வந்து ஆசங்கையெல்லாம் நாம மேற்கோளை செல்லும் இடத்து வரும். ஒரு கருத்தை சொல்லும் போது அந்த கருத்தின் மேலதானே ஆசங்கை வரும். அப்போ என்ன வந்தது? சூத்திரத்தின் மேல் எழுந்த ஆசங்கை. என்ன வந்த ஆசங்கை வந்தது? இப்படி இந்த ஆன்மா நமக்குன்னு அறிவும் செயலும் இல்லைன்னு ஒடுங்குதான். அப்போ அந்த ஆன்மாவுக்கு அந்த புத்தர் சொல்லுகிறது போல ஆலய விஞ்ஞானம் போல, புத்தர் கூறும் ஆலய விஞ்ஞானம் போல ஆகுமோ அப்படின்னு கேட்டானா இல்லையா? கேட்டான். ஆலய விஞ்ஞானம்ங்கிறது அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லாம கிடக்கிறது. அப்படி ஆகும்போ அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா, அதெல்லாம் இல்லப்பா, இப்ப பாருங்க ஆன்மா இருக்குது, அதுக்கு அனுபவம் இருக்கு, அறிவு இருக்கு, செயல் இருக்கு, இச்சை இருக்கு, எல்லாம் இருக்குதுன்னு அந்த ஆசங்கையை நீக்கி. அப்ப பழைய இதை மறந்துட்டு இங்க வந்து எப்பறப்பான்னு நிக்கப்படாது. விலகுதாமா? அப்போ அந்த முக்தியும்
புத்தர் கூறும் ஆலய விஞ்ஞானம் போல சூனியமாய் முடியும் என்ற தடையை, அப்படி ஒரு தடையை எழுப்பினான். அந்த தடையை நீக்கி அப்படிலாம் இல்லப்பா, எல்லாமே இருக்குது. அறிவு இச்சை செயல்கள் மூன்றும் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள் ஆகிய மூன்றும் இம்முறையான். எந்த முறையான்? இம்முறையான எம்முறையான். என்னமா இம்முறையான் அப்படிங்கிறது எம்முறையான். அறிவை விளக்குதலும் இல்லையா, அவன் உபகாரத்தை விளக்குதலும், அந்த உபகாரத்தை விளங்கியதான் இச்சை விளங்குதலும், இச்சை விளங்கியதான் அதை பற்றுதலாகிய செயல். இப்படியெல்லாம் மீதூர்தல். அந்த முதல்வன்பால் மீதூர்தல் எல்லாம் அந்த முதல்வன் திருவடி கண் மீதூர்தல். ஒருங்கே இங்க சொல்லு தனித்தனியா இருக்கும். முதல்ல அறிதல், அப்புறம் ஈச்சை, அப்புறம் அனுபவித்தல். ஆனா இப்படியெல்லாம் அங்க நடக்கல, எல்லாம் ஒருங்கே நடக்கும். அப்போ எல்லாம் ஒரு பொருளாகிய திருவடியினிடத்தே ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயலும் ஒருங்கே நிகழ்வதுதான் ஒடுங்கியது. விடையித்து அதான் முதல்வனை விடையித்தல்னா என்னது? முதல்வனுடைய அறிவு ஈச்சை செயல்களை விடையித்தல் தான் இல்லையா? அவன் அறிவு விடையித்தல்னா என்னது? அறிவினால அவன் ஞானம் நமக்கு காட்டியும் கண்டும் செய்தால் அத அறிகிறோம். அதனால அவனிடத்துல இச்சை மீதுருது, அதனால அதை பற்றுதலாகிய செயல் மீதுருது. இப்படி ஒரு பொருளிடத்திலே ஆன்மாவினுடைய குணங்கள் அனைத்தும் விளங்கி இறைவனுடைய குணத்திலே ஒடுங்கியிருப்பது. ஆன்மாவினுடைய குணங்கள் அறிவு ஈச்சை செயல் எல்லாம் விளங்கி அப்போ அவன் மாதிரி அங்க ஆலயம்போ விஞ்ஞானம் போல சூன்யமா இல்ல, இது பூரணமா நிக்குது. எப்படி நிக்குது? பூரணமா நிக்குது. பூரண பொருளிடத்திலே பூரணமாய் விளங்கினது. அதனால இம்முறையான் முதல்வனை ஒருங்கே விடயத்து நிற்கும் மாறு விளக்கி இதுவே இதுவே இதுவேனானது இந்த அனுபவமே பயன், முடிந்த பயனாகிய இது அதீத நிலையின் இயல்பு.
ஆன்மா ஆன்மாவினுடைய அதீத நிலை. என்ன அதீத நிலை? துரிய அதீதம். துரிய அதீதம். துரியம் எது? அதீதம் எது? அருள் விளக்கம் பெற்றது துரியம். விளக்கம் பெறது நல்ல சூப்பரா சொல்லிட்டேன். ரொம்ப நன்றி. அது அந்த அறிவு விளக்கம் மலையின் அடி போலவும் ஆனந்த விளக்கம் முடிபோலவும். துரியம் துரியத்தின் அதீதம் என்று அந்த ஞானத்தின் படிமுறைகளை அதீதத்தின் இயல்பு, இதுவே அதீதத்தின் இயல்பு என ஒருங்க நிகழ்வுது சொன்னத இல்லையா? ஒருங்கே என்று தொகுத்து சொன்னத வகுத்து கூறியவாராம் என்க. இதெல்லாம் வகுத்து சொல்ற. அறிவு எப்படி நிகழுது, ஈச்சை எப்படி நிகழுது, இப்படியெல்லாம் தனித்தனியாலாம் வரல. எல்லாம் தொகுப்பாதான் வருது. ஆனா இவர் வகுத்து சொல்லியிருக்கிறார். ஏன்னா இவன் அவனோட தொகுத்து நிக்கிறான். அப்போ அவனுடைய உணர்வோடு இவனுடைய உகரும் தொகுப்புண்டுதான் நிக்குது. வகுப்புண்டு நிக்கல. வகுத்து பார்ப்பதற்கு எப்படி நிக்கல? வகுப்புண்டு நிக்கல. ஆனாலும் உனக்கு விளங்குறதுக்காக பகுத்து சொல்லு. புரியுதா? இதுவே அதீத துரிய அதீதத்தின் இயல்பு என கூறியவாராம், என வகுத்து கூறியவாராம் என்க. இந்த கருத்தை பற்றி இந்த கருத்தை பற்றி நான் இப்படி வகுக்கவனாது நிற்கிற நிலைய, இப்படி வகுக்கொணாது நிற்கிற அந்த கருத்தை வகுப்பொணாது நிற்கின்ற, எப்படி நிக்குது இது? வகுப்பொணாது. ஏன்னா பிரிப்பற நிக்கிற மாதிரியா அந்த வகுப்பொணாது நிற்கின்ற இந்த நிலைய உணர்த்தும் கருத்தை பற்றி அத உணர்த்தணும். பிரிக்காம நிக்கிற, பிரிப்பற நிக்கிற நிலை இல்லையா? அது எப்படி நிக்கிற நிலை? ஆமா, அவனுடைய அறிவும், அதாவது செலுத்துவோன் அறிவும் செல்வோன் அறிவும் பிரிப்பில்லாம நிக்கிறத நமக்கு உணர்த்துதல் பொருட்டு. அதான் இந்த கருத்தை பற்றி
அறிவும் ஒளியும் போல். அறிவும் ஒளியும் போல். அறிவுங்கிறது என்னது? அறிவொளி போல் நானுமா? அப்படிலாம் இல்ல. காட்டுவோன் அறிவும், காட்டுவோன் அறிவும், காண்போன் அறிவும், அதான் ஒளி. காட்டுவோன் அறிவும் காண்போன். அந்த காட்டுவோன் அறிவும் காண்போன் அறிவையுமே என்ன சொல்றாரு? அத நிற்க நிலையத்தான் என்ன சொல்றாரு? அறிவு ஒளி போல். ரெண்டு அறிவும் பிரிப்பின்றி நிற்பத எப்படி சொல்லிட்டாரு? பிரிவு அரும். அறிவொளி போல் இல்லையா? அப்ப அறிவுன்னு சொல்றது எதை குறிக்குது? காட்டுவோன் அறிவு. ஒளிங்கிறது காண்போன் அறிவு இல்லையா? காட்டுகின்ற ஒளியும் கண்ணொளியும் போல ஓமை. அது ரெண்டும் போல பிரிவு அரும் அத்திபிதம். பிரிவரும் அத்திபிதம். பிரிவரும் அத்திபிதம்னா என்னது? என்னமா? வியாபக வியாபியம். பிரிவருங்கிறது என்னது? சாதான்மியம். இந்த அத்துவித பொருள்கள், ரெண்டு அத்துவித பொருள்கள் எப்படி அத்துவிதப்பட்டு நிற்குது? சாதான்மியம் போல. ஏன்? இல்ல இல்லடா, இந்த அத்துவிதம் எல்லாம் ஏகதேச பொருளுக்கு சொல்லிச்சு. ஏகதேச பொருளுக்கு சொல்லிச்சு. அப்படி சொன்னது. இது ரெண்டும் வியாபக பொருள். இது ரெண்டுமே வியாபக பொருள். விளங்குதா? அப்போ அந்த வியாபக பொருள்கிட்ட நிகழ்வதெல்லாம் என்னது? பிரிக்க முடியாத சம்பந்தம். வியாபக பொருள்கிட்ட நிகழ்வதெல்லாம் பிரிக்க முடியாத சம்பந்தம். அதனால இத பிரிவரும் அத்திபிதம் என்றது அந்த சாதான்மியத்தை. அவனுடைய அறிவும் நம்ம அறிவும், அவனுடைய அறிவும் நம்ம அறிவும், காட்டுவோன் அறிவும் காண்போன் அறிவுக்கும் உள்ள சம்பந்தம் என்னது? காட்டுவோன் அறிவுக்கும் காண்போன் அறிவுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன சம்பந்தம்? சாதான்மை சம்பந்தம். அதனால இதை பிரிக்க முடியாத அத்திபீதம். இப்போ உடல் உயிர் அப்படிங்க பிரிக்கக்கூடிய சம்பந்தம் அது. இது பிரிக்கவே மாறாம் அலமகல அகலாத அப்படின்னு அந்த வேறுபாட பிரிவரும் சொன்னாரு. அகலாத இந்த பிரிவரும் என்பதைத்தான் அகலாத மண்ணு போத திருவரும். மண்ணு போதம். மண்ணு போதம்னா என்ன? மண்ணு போதம் என்ன சொல்லு. என்னமா? நம்ம அறிவுல மண்ணு இருக்குது,
அது மண்ணு போதம், மண் இருக்கிற போதம் மட்டுமல்ல, அது மாறாத அறிவு, நாம மாறுகிற அறிவு. அவனுடைய அறிவு மாறாத அறிவு. அது காந்தங்கண்ட பசாசத்து. அது எதுக்கு சொன்னாரு? அவையே காந்தங்கண்ட பசாசத்து. எவைய என்னமா? காந்தம் அப்படி இருக்கும். விஷயத்த சொல்லுங்க. விஷயத்துல நீங்க ஃபில்லப் பண்ணிக்கங்க. இங்கயோ காந்தம் அப்படி இருக்குது. ஆனா அதன் சந்நிதியில் இருக்கிற எறும்பு பதாசம் அது விகாரப்பட்டு கொண்டு நிற்கிறது. விகாரப்பட்டு கொண்டு நிற்கிறது. இது விகாரமின்றி நிற்க, அது விகாரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அறிவு மாறாத அறிவு நிற்க, அறிகிற அறிவு வெவ்வேறு விதமா மாறிட்டு இருக்குது. உணர்வுகள் மாறிட்டு இருக்குது. விளங்குதா? அறிவிப்பவும் ஒன்று போல நிக்காம இதுக்கு அறிவு அனுபவம் எல்லாம் மாறுபட நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு அந்த வேற்றுமை. அதனால பிரிவரும் அத்திவிதம் என்றார் புடைநூல் ஆசிரியரும். அப்படின்னா என்ன? இந்த முதல் நூல் ஆசிரியர் சொன்னத மாதிரி அவரும் சொல்லியிருக்கிறாரு. இது விளங்கலைன்னா அதை பார்த்துக்கோங்க. அப்படி இவர் சொல்றதை அது வேற மாத்தி சொல்லல, இவர் சொன்னதான் அவரு சொல்றாரு. இவர் மெய்கண்டா ரொம்ப சுருக்கமா சொல்லி இருக்கிறாரு, அவரு அதை விரிசி சொல்லி இருக்கிறார். எல்லா கலையும் ஒண்ணு போல தெரியுது. அப்படியாமா? அந்த பாடம் படிச்சுட்டு இந்த பாடத்துக்கு வரும்போது எவ்வளவு கான்ட்ராஸ்டா இருக்குது இல்லையாமா? ரொம்ப மாற்றமா இருக்கு. சரி, அப்படி சொல்லியாச்சு. இப்போ அப்புறம் அங்கேயும் என்ன? அங்கேன்னு சொல்லல, அங்கேயும் அப்படின்னா என்ன? அங்கேயும் என்னடா சொல்லுங்க. ஒண்ணு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்க. அங்கேயும்னா இல்லையா? அப்ப அங்கி அப்படின்னா என்னது? மற்றதெல்லாம் அங்கம். இங்க அங்கிங்கிறது தீ. தீயும் அப்படின்னு சொன்னது அந்த தீ வண்ணனை போல, முதல்வனை போலங்கிறது இல்லையா? அம்தி வண்ணர். என்னம்மா அவரு? அந்தி வண்ணரை போல இந்த அங்கேயும். தீவண்ணரை போல. அந்திவண்ணர், தீவண்ணர். அதனாலதான் அந்த உண்மை விளங்குதாமா? அந்த தீவண்ணனை போலவே தீயும் ஒன்றில் தங்கி, ஒன்றில் தங்கி ஒன்றில் ஒரு பொருளில் ஒன்றில் அப்போ அந்தி வண்ணரை போல அங்கேயும் ஒன்றில் தங்கி.
தனக்கு வேறான ஒரு பொருளில் தங்கி. அப்போ இறைவன் செய்வதெல்லாம் அவனுக்கு அவன் செய்து கொள்வதில்லை, எல்லாம் ஆன்மாவின் பொருட்டு தான் செய்யறான் இல்லையா? இறைவன் செய்வதெல்லாம் ஆன்மாவில் அறிவிலே தங்கி இல்லையா? அங்கேயெல்லாம் எதுல தங்கி? காட்டத்தில் தங்கி. எதுல? காட்டத்தில் தங்கி. நின்று அதுல தங்கி நின்று. தங்கி நானது நின்று நானது என்னமா? தங்கிங்கிறது வேடரிடத்தை தங்கி அப்படி சொல்லிருக்கீங்க. அது நிலை இல்லாதது. சரி, நிலையானது. தங்கி அப்படிங்கிறது அங்கேயும் ஒன்றில் தங்கி. அப்போ அந்த காட்டத்துல தங்கி புலப்படாது நின்று. புலப்படாது தங்கி தங்க நிக்கிறது. நின்றுங்கிறது விளங்கி நின்று. அது புலப்படாதது. முதல்ல விறகிலில் தீயினன் போல முதல்ல எப்படி இருப்பான்? ஒடுங்கி நிற்பான், புலப்படாது நிற்பான். அப்போ சாதனை இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் விளங்கி நிற்கும். அது மாதிரிதான் இவன் தங்கி எப்படியோ அப்படித்தான் இந்த அம்சி வண்ணரும் முதல்ல புலப்படாது நிற்பாரு, அதுக்கப்புறம் அப்படி தங்கி நின்று அல்லது தன் தொழிலை நடத்தாது. என்ன தொழில? ஐந்தொழிலை. ஐந்தொழிலை தன் தொழில்ங்கிறது என்னது? ஐந்தொழில். அதுதான் நமக்கு எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் சொன்னார் இல்லையா? அப்போ எந்த பொருளை காரியப்படுத்துறானோ அந்த பொருளோடு அத்திவிதமாய் நின்று. அதுதான் நமக்கு 2ஆம் நூற்பாவிலே சொன்னார். போக்குவரவுக்கு உட்படுகின்ற ஆன்மாக்களோடும் இல்லையா, உலகோடும் உயிரோடும் அத்திவிதமாய் நின்றுனர் இல்லையா? ஆமா. அப்ப காரியப்படுத்துற பொருளுக்கு வேறாய் நின்று செய்வதில்லை. ஏன்? இவன் வியாபகன். இவன் யாரு? வியாபகன். எல்லா பொருளுக்கும் உள்ளும் புறமும் நிற்பவன். அந்த கோவனை போல வேறா நின்று செய்வதில்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்ச சமாச்சாரம் தானே. அதுதான். அதனால அதுக்கு இப்போ உதாரணமா அங்கி ஒரு பொருளிடத்துல முதல்ல ஒடுங்கி நிக்குது, அப்புறம் கடைஞ்சபடி வெளிப்பட்டு இல்லையா, அப்புறம் அந்த விறக பூரா எரிச்சு முழுவதும் அதான் நிக்குது இல்லையா? அது போல ஆன்மாட்ட இந்த ஆன்மா எது நின்று அப்புறம் பாசமும் தானுமா நின்று அப்புறம் கம்ப்ளீட்டா எரிச்சு பாசத்தை எரிச்சு பசுவை எரிச்சு தான் மட்டுமே அங்க விளங்கி நிக்குது. மற்ற உணர்வுகள் எல்லாம் எரிச்சாச்சு இல்லையா? அப்படி அப்படி அந்த நின்றல்லது தன் தொழிலை, தன் தொழில்ங்கிறது அந்த ஐந்தொழிலை நடத்தாது. அதுபோல ஈசனும் நடத்தான். ஆகலின் ஆகலின் அது அதுன்னு அதுங்கிறது என்னதுமா? என்னடா? அந்த அங்கிதான். அங்கி போல ஓமை போல ஓமையாகி அங்கி போல முதல்வனும்
முதல்வனும் தான் செய்யும் தொழில் அனைத்தும், முதல்வனும் தான் செய்கின்ற தொழில் அனைத்தும், அனைத்தும் முற்றுமை, ஆன்மாவின் பொருட்டு, ஆன்மாவின் பொருட்டு ஆன்மாவுக்காக, ஆன்மாவில் தங்கி, ஆன்மாவின் பொருட்டு என்ன செய்யறான்? ஆன்மாவிலே தங்கி, ஆன்மாவில தங்கினான்னா ஆன்மா அறிவிலே நின்று செய்வான். ஆன்மாவிடத்து தங்கினானது அறிவினிடத்து. தங்கி என்ன? தங்கி அதான் முதல்ல சொன்னமா இல்லையா? புலப்படாது கலந்து நின்று அப்புறம் விளங்கி நின்று ஆன்மாவுக்காகவே செய்வன் என்பது உணர்ந்து கொள்க. அதெல்லாம் எல்லாம் நமக்கு மட்டும்தான், பாசத்துக்கும் இல்ல தனக்கும் இல்லை, ஆன்மாவுக்கு தான் எந்த செயலும் என்பது உணர்ந்து கொள்க. உணர்ந்து கொள்க. ஏன் நமக்கு சொல்றாரு? ஆமா, உங்களுக்கும் கொஞ்சம் ஆனந்தம் வரட்டும் தான். இதே உங்களுக்கும் கொஞ்சம் புரியுதாமா? நீங்களும் உணருங்க. நீங்கள ஏற்கனவே உணர்ந்திருப்பீங்க என்னமா? ஆமா. அதனால இந்த தொழில் அனைத்தும் ஆன்மாவினிடத்து, ஆன்மாவின் பொருட்டு ஆன்மாவினிடத்து அறிவினை தங்கி நின்றே ஆன்மாவுக்காகவே செய்வன் என்பது என்பதை உணர்ந்து கொள்க. உணர்ந்து கொள்ன உணர் கொள் கேங்கிறது வியங்கோள் இல்லையா? அதை முதல்ல அறிந்து கொள்ளுதல், மீள மீள அனுபவித்துக் கொள்ளுதல் இல்லையா? என்னமா உணர்ந்து கொள்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஈஸியா சொல்லிடுறோம். இதை இங்க சொல்லலாமா? அதை முதல்ல இத தொடங்கும் போது இதன் பொழிப்பு உரைத்துக் கொள்க அப்படின்னு அங்க பிரிச்சு சொல்லுவாரு. உரை கொள் கேன்னு பிரிச்சுருவாரு. அத சொல்லு, சொன்னத கருத்துல கொள்ளு, சொல்லு கொள்ளு அப்படி சொல்லிருப்பாரு. அதுதான் இது. ரோடோடென்றன் அது ஒரு செடி பேரு, காட்டு பூவரசு. ரோடோடென்றது காட்டு பூவரசு. அந்த பூவரசு போல தீயிலே எரியாத மரங்கள். இது தீயில எரியாத மரம். அதுதான் விளங்குதா? அந்த தீ பெருமான், அந்த மரம் நாம. விளங்குதாமா? அந்த மரம்
தீய வச்சா தீய அணைஞ்சிரும். அந்த பட்டையில இருந்து நீர் அப்படியே ஒழுகும், ஒழுகி இதை அணைச்சுக்கிடும். அது போல நாம அவனை அணைச்சுக்கிடுதோம். தீய அந்த அந்த கசிந்து ஒழுகுறது அன்பு இல்லையா? அந்த கசிந்த அன்புனால அந்த தீய அணைச்சுக்கிடுதோம். அதுவே தானாக்கிக்கிடுதோம் அப்படிங்கிறது. அந்த மரம் அப்படி ஒரு அபூர்வமான மரம். பாத்திருக்கீங்களா? படங்கள்ல பார்க்கலாம், படத்தை பார்க்கலாம். அது ஒரே சிவப்பா அந்த செடிய பூ மாதிரி இருக்கும். அந்த மரமே பூ மாதிரி இருக்கும். என்னமா? அந்த இலை இது எல்லாமே சிவப்பா இருக்கும். அது ஒரு வித்தியாசமான மரம் இருக்குது, இப்பவும் இருக்குது. அதனால இங்க ஈதானூல் ஈதானூல்னா எதனூல்? எந்த சூத்திரத்தினுள்? இதனூல்னானது இந்த சூத்திரத்தினுள் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் எனவே காணும் கண்ணுக்கு காட்டும் விளம்போல் எனவே அவ்விரண்டினுக்கும் எவ்விரண்டினுக்கும் என்னமா? கண்ணுக்கும் ஆன்மாவுக்கும். காணும் பொருளுக்கும் காட்டும் பொருளுக்கும், காணும் பொருளுக்கும் காட்டும் பொருளுக்கும் உளதாய ரெண்டு பொருளுக்கும் உளதாய சம்பந்தம் காட்டும் பொருளுக்கும் காணும் பொருளுக்கும் உளதாய சம்பந்தம். அப்ப ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அத்விதம் இல்லையா? ஏன்னா ஒண்ணு சடம், ஒண்ணு சித்து. ஆனாலும் காட்டும் பொருளாகிய அறிவுடைய பொருள் காணும் பொருள் அது சடம், காட்டுகிற பொருள் சித்து. அதனால காட்டுகிற பொருள் அந்த பயனை அதுதான் பெறுது. அதனால அந்த பொருளாகவே ஒற்றுமைப்பட்டு நிக்குது இல்லையா? ஆமா, அவற்றினோடு ஒற்றித்து நின்று காணி நல்லது. ஒற்றித்தினான தத்துவங்களை தத்துவ வண்ணனாய் நிற்கும், தத்துவ வண்ண ரூபனாய், தத்துவ வண்ணமே ரூபனாய் அப்படின்னா என்னடா? தத்துவ வண்ண ரூபனாய் அப்படின்னா என்னது? அது எங்க வருது? சிவப்பிரகாசம். ஐயா, அதுதான் ஆன்மாவே நீங்க ஜடம்னு சொல்லிட்டீங்க. அந்த இடத்துல கண்ணு, ஓமைக்கு கண்ண ஜடம்னு சொல்றீங்களா? ஓமைக்கு கண்ண ஜடம்னு சொல்றீங்களா? காணுகின்ற தன்மையுடைய கண்ணு. ஆமா, அந்த காணுகின்ற தன்மையுடைய கண்ணுக்குனாலும் அந்த கண்ணு சடம், அதுக்கு கூட அனுபவம் கிடையாது. அப்ப அந்த அனுபவம் எல்லாம் யாருக்கு? அந்த ஆன்மாவுக்கு. அப்ப அந்த ஆன்மா அதோட எப்படி நிக்கணும்?
அந்த கருவி ஆன்மாவா நிக்காது, அது ஒண்ணும் நிக்காது, இவன் தான் நிக்கணும், அறிவுடைய பொருள் தான் நிக்கணும். ஏன் நீங்க நே மாதிரி நில்லுன்னு அத சொல்ல முடியாது இல்லையா? அதுதான் அந்த 11ஆம் நூற்பாவுல இதான 11ஆம் நூற்பா. அதுல முதல் பாட்டு என்னது? முதல் பாட்டு என்னதுமா? 16ஆம் நூற்பால ஐயா ஐந்தையும் உணராது அவற்றுணர்வது ஐந்தும் போல் நின்று உணரும். என்ன சொல்லிட்டாரு? ஐந்தும் போல் நின்று உணரும். அப்போ ஐந்தும் போல் அப்படின்னா என்ன? உணர்வினால ஒன்றுபட்டாலும் பொருளால வேறங்கிறது. அதனால போல விளங்குதாமா? அதனால இந்த ஆன்மா அதோட ஒற்றுமைப்பட்டு நின்றாலே எப்படி இருப்பான் இவன்? அது ஆக மாட்டான். அது அந்த 64வது பாட்டுல சொல்வாரு, தனக்கன் அறிவிலாதான் தானிவை அறிந்துசாராம், தனக்கனால அறிவிலாத வாயில் தான் அறியாசாரம், தனக்கன் அறியலாதான் தத்துவ வண்ண ரூபன், தனக்கன் அறியானால் சகலமும் வருந்தானே அப்படின்னு அங்க சொல்லித்தாரா இல்லையா? தத்துவ வண்ண ரூபன் அப்படி நிப்பான். அந்த தத்துவமா இவன் தான் நிப்பான், அது ஒண்ணு நிக்காது. ஏன்னா அதுக்கு உணர்வே கிடையாது. அதனால அந்த காணும் பொருளுக்கும் காட்டும் பொருளுக்கும் உளதாகிய சம்பந்தம் அத்திபிதம் என்பது. அத்திபிதம் அத்திபிதம்னா என்ன? அத்திபிதம்னா என்னமா? அத்திபிதம்னா சிரிக்காங்க. அத்திபிதமாவது இரண்டு பொருள்கள் இரண்டர நிற்பது இல்லையா? பொருளால் அது வேறுதான், ஆனா உணர்வினால ஒன்றுபட்டு நிற்ப. அப்ப உணர்வினால் அப்படின்னா உணர்வுடைய பொருள் தான் நிற்கும், உணர்வு இல்லாத பொருட்கள் நிகழாது. விளங்குதாமா? அதனால அந்த கண்ணாகவே நிற்கிறது ஆன்மாதான் நிக்கணும், கண்ணு போய் ஆன்மாவா நிக்காது. விளங்குதா? அறிவொளி போல் இது எங்க சொன்னாரு? புறச்சமயத்தவருக்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவாகி பொற்பொடி போல் அபேத பிறப்பு இலதாய் இல்லையா? சொற்பொருள்கள் பேதமும் அந்த இருள் வழி போல் பேதமும் சொற்பொருள்கள் பேதா பேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனில் விளைவதால் கண்ணருக்கண் அறிவு ஒளி போல் பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் அப்படின்னு உடனாய் நிக்கிறதுக்கு சொன்னது இல்லையா? புறச்சமயத்தவருக்கு இருளாய் அப்படின்னா என்னது? எது இருளாய்? என்னமா? புறச்சமயத்தவருக்கு இருளாய் என்னமா? பெருமான் காட்டுற உபகாரம் புறச்சமயத்தாருக்கு தெரியறது இல்ல. என்ன சொல்றாங்க? பெருமான் காட்டு உபகாரம் புறச்சமயத்தாருக்கு தெரியாது, அதனால அவங்களுக்கு இருளா இருக்கும். நமக்கு சைவ சமயத்துல பெருமானை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒளியா இருக்கும்.
இவங்க சொன்னதை நீங்க விளக்கிட்டியா? ஏமா சைவ சித்தாந்த திறன் எது? சைவ சித்தாந்த திறன். திறன்னானது என்னம்மா? என்ன பிள்ளைடா என்ன சொல்றீங்க? திறன்ங்கிறது இருதிறன் அல்லது அப்படின்னு படிச்சோம். திறன்னா இரண்டு பகுதி. அப்போ பொது சிறப்பு என்ற இரண்டு நிலை. சிறப்பு நிலைதான் உணர முடியாதுன்னு இல்ல, பொது நிலையை சொன்னாலும் உணர மாட்டாங்க. அந்த சைவ சித்தாந்த உண்மைகள் பொதுவோ உண்மையோ அவங்களுக்கெல்லாம் ஒரே இருட்டு இருள் அறிய முடியாது அப்படிங்கறது அர்த்தம். என்ன அகச்சமயத்து ஒளியாய். அகச்சமயத்து நான புறச்சமயத்தவருக்கு இங்க அகச்சமயத்து அப்படிங்கிறார். அப்படின்னா சொல்லுங்கம்மா. அகச்சமயத்து ஒளியாய். அகச்சமயத்து நிற்போருக்கு அதே அகச்சமயத்து நிற்போருக்கு இல்லையா? ஒளிர்ப்பித்தாய் ஒளிர்வதாய். ஒளிர்ப்பித்தால் ஒளிர்வதாய். தானே ஒளிராது. ஒளிர்ப்பித்தால் விளக்குனா அப்ப நூலை கொண்டு உணர மாட்டாங்க. நூலை கொண்டு அப்ப நூலை ஆமா உணர்த்தவர் உணர்த்தினா ஒளிர்வார். புகழ் அளவைக்கு அளவாகி நானது. என்னமா இப்ப முதல்ல ரெண்டு சொன்ன மாதிரி எதுக்கு? ஐயா புறச்சமயத்தவர்னு இருக்காங்க, முக்கூட்டு புறச்சமயத்தவர். அவங்களுக்கெல்லாம் இந்த சிவப்பிரகாசத்துல சொல்லக்கூடிய பொது இயலோ உண்மை இயலோ எவ்வளவு சொன்னாலும் தெரியாது, விளங்கிட மாட்டாங்க. அகச்சமயத்தவருக்கும் தானாய் விளங்க மாட்டார். அவருக்கு அறிவு ஒளிருமாறு உணர்த்தினால் ஒளிந்து கொள்வர். புரியுதா? அப்படின்னா அப்படி சொன்னா என்ன? இப்ப நான் சொல்வதெல்லாம் சித்தாந்த சைவருக்காம். இவங்க உரைப்பதெல்லாம் சித்தாந்த சைவருக்கு. நூல் முகமா உரைக்கிறேன். அப்போ சித்தாந்த உண்மை சைவருக்கு நூலை படிச்சா ஒளிரணும். என்ன செய்யணும்? ஒளிஞ்சு கிடப்படாது. ஏமா முதல்ல இந்த நூல் என்பது சகலருக்குன்னு சொன்னாரு. சகலர்லாம் இப்படி இத்தனை விதமா இருக்காங்க. அப்படி சகலர்னு சொன்னாலும் அவனுக்கு பயன்படவே பயன்படாது. ஒருத்தனுக்கு முயன்று ஆமா கற்பித்தால் கற்பான் இல்லையா? இவருக்குதான் எளிதா படிச்சு தெரிவாங்க அப்படின்னு அந்த சகலரையே மூணாக்கிட்டார். புரியுதாமா? என்னப்பா அது இப்ப நாம சித்தாந்த சைவருக்குள்ள தன விதமா இருக்கும். மந்த தரம். இவங்க அதுக்கெல்லாம் கீழே, இவெல்லாம் அதுக்கும் கீழே. ஒருத்தனுக்கு ரொம்ப மங்கள உண்மை தெரியலம்மா, ஒருத்தனுக்கு மங்களா தெரியும்.
இப்ப இவங்களுக்காக தான் இந்த நூல் படித்து உணர்ந்து கொள்ளக்கூடியவங்க இவங்க தான் அப்படின்னு அங்க பொதுவா சொன்னதை இங்க விளக்கி இது என்ன இருக்கு சகரே என்ன இருக்குதான் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்போ புகழ் அளவைக்கு அளவாகி நானது என்ன செய்யறீங்க? புகழ் அளவைக்கு அளவாகி அப்ப புகழ் அளவைக்குனா அளவை நூலை பின்பற்றி தத்துவங்களை அறிகின்றவர்களுள்ள சாங்கியர்கள் சொல்கின்ற அவங்க சொல்லக்கூடிய ஆன்ம சந்நிதியில் புத்தி தத்துவமே அறிந்து அனுபவிக்கும். அப்ப புத்தி தத்துவமே பிரமாணம் என்று சொல்கின்ற சாங்கியர் கருத்தை அவர்கள் பிரமாணம் என்று சொல்வதையே பிரமேயமாக்குகின்ற, அவர்களுடைய பிரமாணத்தையே பிரமேயமாக்குகின்ற நுட்பமான சித்தாந்த சைவம் என்பது என்னமா தர்க்கம் சொன்னதுதான். அந்த தார்க்கிகனை விட அடுத்த நிலையில இருப்பவன் யாரு? சாங்கியன். அந்த சாங்கியன் அவன் என்ன சொல்றான்னா அதை சொல்லக்கூடாதுங்க. அவன் சொன்னதுன்னா அவன் தார்க்கிகன் சொன்னது கருவியே அறியும்பான். விளங்குதா? கருவிதான் அறிஞ்சு அனுபவிக்கும்பான். இவன் என்ன சொல்றான்னா ஆன்ம சந்நிதியில ஆன்மாதான் ஒளி உடையது, அதுதான் அறிவுடையது, இது அறிவில்லாததுதான். ஆனா ஆன்ம சந்நிதியில புத்தி தத்துவம் அதுதான் அறிந்து அனுபவிக்கும். இதான் நீங்க படிச்சது தானே? எங்க படிச்சீங்க? முதல் அதிகரணம் 6ல முதல் அதிகரணம் எல்லாம் மறந்து. அதனால அவர்கள் பிரமாணம்னு எதை சொல்றாங்களோ அதை பிரமேயமாக்கி வருகின்ற அப்படின்னா அதை விட நுட்பமான அப்படின்னு அர்த்தம். அதை விட நுட்பமான பொற்பணி போல் அபேத பிறப்பு இலதாய். பொற்பணி போல் அபேத பிறப்புங்கிறது என்னது? இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் பொன்னும் பணியும் போல அபேதமோ அபேதம் இலதாய். அபேதம் இலதாய். விளங்குதா? நாமும் இறைவனும் பொன்னும் ஆபரணமும் போல அபேதம் இல்லை அப்படின்னு சொல்றது. அப்புறம் மாத்துவர் போல வேதவாதிகள் போல, மாத்துவர் வேதவாத செய்வர் போல இறைவனும் உயிர்களும் இருளும் வெளியும் போல பேதமோ இருளும் வெளியும் போல வேத சம்பந்த உடையனவும் அல்ல.
மாசி சங்கர் அவங்க 3 பேரும் ஒன்னாதானே அவங்க மறுக்கிறாங்க. என்னமா அவங்க 3 பேர்த்தையும் ஒன்னாதானே மறுக்கிறாங்க. என்ன ஒன்னா மதிக்கிறாங்க வெளி போல சொன்னீங்க இல்லையா? என்ன ஐயா அந்த பாடல்ல கேக்குறேன். பொன்னும் படியும் போலங்கிறது சங்கரருக்கு, இருளும் வெளியும் போலங்கிறது மத்துவாச்சாரியா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஆளு தானே, எல்லாத்துக்கும் எல்லாம் குட்டையா குழப்புது. அப்புறம் சொல்லும் பொருளும் போல ராமானுஜர் சொல்வது போல பேதா பேதமும் இன்றி, பேதா பேதமும் இன்றி, இந்த மூணும் இல்ல இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனில் விளைவதாய். அப்போ இந்த மூன்றுமின்றி அப்படின்னா என்ன? மூணும் இல்ல. அப்போ எது? பேதமோ அபேதமோ பேதமோ பேதா பேதமோ இன்றி. அப்புறம் இந்த மூணுக்கு வேற என்ன இருக்குது? அங்க போகப்படாது. இன்றி இன்றி அது எப்படின்னு சொல்லி முடிக்கல. இன்றி அப்படிலாம் சொல்லப்படாதுன்னு சொல்லிட்டு தான் படி அதை சொல்றேன். இந்த மூணு மின்றினா என்ன? அபேதமும் பேதமும் பேதாபேதமும் என்ற மூன்று நிலையும் ஒருங்கே தோன்ற, மூன்றும் ஒருங்கே தோன்றுவதாய், இந்த மூன்றுக்கும் பொதுமை நிற்பதாய் அப்படின்னு வருவிக்கணும். இந்த மூன்றுக்கும் தன் தோன்ற பொதுமையில் நிற்பதாய், மூன்றுக்கும் பொதுமையில் நிற்பதாய். பொதுமையில் நிற்பதா? என்னமா அறத்திறனாலுக்கு போடணுமா, இன்றி கிட்ட போடணுமா? பொதுமையில் நிற்பதாய், பேதமும் இன்றி, மூணும் இல்ல. அப்ப எப்படி இருக்குது? இந்த மூணும் இல்லாம மூன்றும் பேதமும் பேதாபேதமும் அபேதமும் தன் தோன்ற பொதுமையில் நிற்பதாய். இந்த அத்திபிதம், இந்த சுத்தாத்திபிதம் பெருநூல் சொன்ன, பெருநூல் சொன்ன, பெருநூல் எது? வேதாகமங்கள். அறத்திறன், அறத்திறன், அறம் எது? திறன் எது? அறங்கிறது சரிய கிரிய யோகமாகிய சிவபுண்ணியம். திறன்கிறது ஞானம், அதுல விளைவதாய். அறத்திறனில் விளைவதாய். அப்ப அந்த ஞானத்துல விளைவதாய், ஞானத்தில் விளைவதாய் நான கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என்று வழிமுறையில் விளைவதாய். அந்த அபேதம், அந்த அபேதம் பொன்னொழி போலின்றி உடல் உயிர் போல் என்றும், அந்த அபேதம் பொன்னொழி போல் இன்றி, அந்த பொண்ணு
பொற்பணி போல்ங்கிறாரா இல்லையா? அந்த பொற்பணி போல் இன்றி உடல் உயிர் போல் என்றும் பேதம் பேதம் இருள் வெளிபோல் இன்றி பேதம் இருள் வெளிபோல் இன்றி கண் அறுக்கணும் போல என்றும் கண்ணும் அறுக்கணும் போல என்றும் பேதாபேதம் சொற்பொருள் போல் இன்றி அறிவு ஒளியும் போல் ஆன்ம அறிவும் கண்ணொளி போல் என்றும் எவ்வாறு பிரிவரும் அத்திவிதமாகும் சிறப்பினதாய் உள்ள அப்போ சிறப்பினதாய் அப்போ சிறப்பினதாய் சிறப்பினதாய் நின்று அறியத்தக்க வேதாந்த தெளிவாம். இப்படி நின்று அறியணும். எத? இந்த வேதாந்த தெளிவு, சைவ சித்தாந்தத்தை. அப்பாடி சைவ சித்தாந்த திறனை இங்கு தெரிக்கல் தெளித்து உணர்த்துதலை உற்றான், உணர்த்துதலை செய்வான் என்பது. இது இங்க அந்த சிவசமவாதிகள் முன்னவர் தன்மை எய்தினர், முன்னவன் தன்மை எய்தினர், எல்லா செய்தியும் செய்வர். இறைவனுடைய தன்மையை அடைஞ்சவங்க எல்லா செய்தியும் செய்வர். இரும்பு எரி எய்தி தரும் செயல் தகவு எனில், இரும்புல பழுக்க காய்ச்சிய இரும்பு அந்த தீயின் செயலை எல்லாம் செய்வது போல முக்தி பெற்றவர்கள் ஐந்தொழிலும் செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, பொருள்நிலை கிடக்க ஒரு திருட்டாந்த பேரே ஆயின் சீரா கருவிய புனல் ஒரு புடை சேர் கனல் தகும் ஆயின் வேறு ஒரு பொருளை நீர் ஆக்கினதே. என்னதான் சொல்லுதாங்க தெரியுதா? இது சங்கற்ப நிராகரத்துல உள்ளது. அத சொல்றாரு இங்க. முக்தி பெற்ற ஆன்மாக்கள் முன்னவன் தன்மை எய்தினர், சிவமாம் தன்மை பெற்றவர்கள் அவன் செய்தின செயல், அவன் செய்ததெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சிவசமவாதி முதலியோர் சொல்ல, அதுக்கு பதில் சொல்றாரு, இரும்பு எரி எய்தி தரும் செயல் தகவு எனில், நீ இரும்பு பழுக்க காய்ச்சிய இரும்பு அந்த தீ செயலை செய்வது போல என்று சொன்னால், பொருள்நிலை கிடக்க ஒரு திட்டாண்ட பேரே ஆயின். அப்போ அதுக்கு பொருள் அப்படி செய்ய சொல்லக்கூடாது. இது திருட்டாந்தம்ங்கிறது ஓமை, திருட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஓமை. சீரா கருவிய புனல், இப்ப நீங்க சொல்றது போல
அந்த இரும்பு அந்த எரித்தல் தொழிலை செய்துன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொன்னா நான் கேக்குறேன், அந்த தீயை சேர்ந்த இரும்பு அதை செய்ததுனால அந்த இரும்பு அந்த தீயின் செயலை செய்தீங்க. நீங்க சொல்ற இதே இந்த காய்ச்சின இரும்புக்கு காய்ச்சினதுக்கு போல தண்ணிய காய்ச்சிங்கய்யா. தண்ணிய காய்ச்சிங்க, நல்லா காய்ச்சிங்க, கொதிக்க கொதிக்க வச்சு தீய வைங்க வைங்க. தீய அணைக்குதா எரிக்குதான்னு பாருங்க. ஏ அப்படின்னு பதில் சொல்றான். புரியுதாமா? அப்ப இப்ப செய்யலன்னு தெரியுதா இல்லையா? ஏன் அவன் சொன்னா அது செய்தா இசி கொட்டி இசு வரணுமா இல்லையா? அவன் செய்ய முடியல. புரியுதா? அப்படின்னு சொல்றாரு. கதிபிய புனல், அந்த சேரா கதிபிய புனல், தீயோடு சேர்ந்த அந்த புனலானது ஒரு புடை சேர் கனல் தரும் ஆயினும் அது சூடானா கூட வேறு பொருளை நீர் ஆக்கிலதே. அது சேர்ந்த பொருளை சாம்பல் ஆக்கணுமே, அப்படி ஆக்கலைய. அப்போ அந்த சேர்ந்த பொருள் அது ஆயிரும் சொன்னா அது ஆகல. அப்போ என்ன தெரியுது இதனால? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாருமா? என்ன தெரியுது எனக்கு? அதாவதுமா அந்த இரும்பு அந்த தொழிலை செய்யாது. இரும்புங்கிற பொருள்ல என்னது இல்லையோ இல்லது தோன்றாது, இல்லாத தன்மை அதுல. அப்போ அந்த இரும்பை பற்றி இருந்து அந்த தீதான் அந்த வேலையை செஞ்சது, இரும்பு செய்யல. அந்த இரும்பை இடமாக கொண்டு நின்று தீ செய்தது. அதனால தீ செஞ்சதே இது செய்யுதுன்னு சொல்லாத. விளங்குதா? இப்போ ஞான சம்பந்தர் பூம்பாவைய படைச்சார்னா அவர் படைக்கல, அவர் இடமாக கொண்டு சிவபெருமான் தான் படைக்க முடியும். இவர் படைச்சார்னு சொல்லப்படாது அப்படிங்கிறார். விளங்குதா? அதனால இங்க நெருப்பு எனும் இதனின் ஒரு தனி காட்டுக. நெருப்புங்கிறது தனியா ஒரு இடத்துல நிக்காது, தீ மட்டும் தனியா ஏதாவது ஒரு பொருளை பற்றித்தான் நிற்கும் இல்லையா? ஏதாவது ஒரு நெருப்பு வேலை செய்த ஒரு பொருளை பற்றித்தானே நிற்கும். அதுபோல அங்கேயும் ஒன்றி தங்கி நின்று அல்லது தன் தொழிலை நடத்தாது. அதுபோல இறைவன் ஒரு தொழிலை செய்யறான்னா யாருக்காக செய்யறானோ அந்த பொருளை பற்றி நின்றுதான் செய்வான், தனக்காகவே தான் செய்து கொள்வது இல்லை என்பதை இங்க சொல்றாரு. இதெல்லாம் நாம தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த அத்திவிதமா நிக்கிறதுங்கிறதுக்கு அந்த பாட்டை சொல்றாரு, அது தெரியணும். ரொம்ப மயங்குறீங்க. என்னடா